வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்கு. பசும்பொன் ஓட்டுநர் தொழிற்சங்கம் இன்னைக்கு தேசிய தலைவர் தேவர் படை இது எங்க கொடி. இது நாங்கள் ஒற்றுமைக்காக என்னோட பயணமே தமிழ்நாடு பூரா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்குவத்தோரின் ஒற்றுமை தான். இந்த தேவர் அரசாணை எப்படி கேட்கிறோமோ அதே மாதிரி தேவர் அனைவரும் ஒன்றிணைணும் தான் என் பயணமே. அது முன்னோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இதுல தான் நான் உருவாக்குற கொடி இருக்குன்னா இது தனி அடையாளமாக இருந்தா இந்த படத்தின் பேர்ல தேசிய தலைவர்ன்ற பேர்ல உருவாக்குன கொடி. இப்ப தேசிய தலைவர்னா வந்தவங்க போனவங்க எல்லாம் தேசிய தலைவர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தேசிய தலைவர் தேவர் படைன்னு வச்சோம். தேவர் படைன்னு வச்சு இன்னைக்கு இந்த கொடி தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல கட்டப்படுது. ரொம்ப வரவேற்பு. என்ன ஏன்னா இது எங்களுக்கு அரசியல் முக்கியம் இல்ல. எங்களை அடையாளப்படுத்தணும், சமுதாயத்துல பெருசா அடையாளப்படுத்தணும். நாங்க எங்களை அடையாளம் இருந்தாலே நமக்கு அரசியல் என்னைக்கு அதான் முழு ஒற்றுமை இருந்தா நேர தேவரோட கட்சியான பார்வர்ட் பிளாக் தான் தமிழ்நாட்டையே ஆண்டு இருக்கும். ஏன்னா 2 கோடி மக்கள் நம்ம இருக்கோம். நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாதனாலதான் இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை நம்ம இழந்துட்டு உட்கார்ந்துருக்கோம். இனிமேலும் ஒற்றுமை இல்லாம இருக்கக்கூடாது சார். அப்படிலாம் இனிமேல் இருக்கக்கூடாது. நாங்க எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த முன்னெடுப்புகள் நாங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேவர் படையும் இந்த தொழிற்சங்கமும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். எங்க பயணங்கள்ல நான் ஒன்னா இருப்போம். ஏன்னா இங்க யார் பெரியாள் சின்னால் கிடையாது. இதுல நான் எல்லாருமே ஒண்ணுதான். இந்த தேசிய தலைவர் தேவர் படையில அனைவரும் ஒன்றுதான். இந்த திரைப்படம் நன்றாக வர வேண்டும். ஆரம்பத்திலிருந்து எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க இவங்கெல்லாம். அதே மாதிரி இந்த படம் மக்கள் அனைவருக்குமே பொதுவான படம். இது நல்லபடியா எல்லாத்தையும் ரீச் ஆகும். இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு தொழில் எப்படின்னா தேவமார் நிறைய பேர் தொழில் செய்யற இடத்துல தன்னை தேவமாரா காமிச்சுக்கிறதே இல்லை. அடையாளத்தை மறைச்சு தொழில் செய்யணும் இல்லை. எல்லாமே தொழில் செஞ்சு சம்பாரிச்சுதான் சாப்பிடுறோம். அடையாளத்தோட செய்யலாம், அது தப்பே இல்லை. அதுல பசும்பொன் இன்னைக்கு தேவர் தொழிற்சங்கம்னு வச்சதுக்கு நான் உங்களுக்கு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடையாளப்படுத்தி தொழில் பண்ணுங்க. இந்த அடையாளப்படுத்தி தொழில் பண்றதுதான் நம்மளுக்கு எதிர்காலம். அது மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு தொழில் பண்றவங்களும் அவங்கவுங்க சார்ந்தவங்களை வளர்த்து விடுறாங்க. தொழில மேல இருக்கவங்க தொழில டையப் ஆறதுனாலதான் ஒரு அடையாளம் அவங்களுக்கு ஒரு இனம் அடையாளமா இருக்கு. அதே மாதிரி இனி வரும் காலங்கள்ல நமக்கு தேவர் இனத்திற்கு ஒரு அடையாளம் வேணும், தொழில் ரீதியா அடையாளம் வேணும். ஒரு தொழில் யூனிட்டியை உருவாக்கணும். அப்ப தொழில் போது நம்ம அடையாளத்துல பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்ப அந்த அடையாளத்தை நம்ம விட்டு கொடுத்து நம்ம தொழில் பண்ணி என்னைக்குமே பண்ணக்கூடாது. அதனால இனிமேல் இது மாதிரி பசும்பொன் பேர்ல எல்லா இடங்களிலும் தொழிற்சங்கங்கள் உருவாக்கி இப்ப அதை ஒரு யூனிட்டியா கொண்டு வந்தால்தான் நமக்கு தொழில் எதிர்காலம் இருக்கும். தொழில் எதிர்காலம் இல்லாமல் தேவமார் சமூகம் இன்னைக்கு ரொம்ப வீழ்த்தப்பட்டிருக்கு. பொருளாதாரத்துல வீழ்த்தப்பட்டு இன்னைக்கு பல இடத்துல வெளிநாடுகள் போய் வேலை பார்க்க ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு வாழ்ற சூழ்நிலையில இன்னைக்கு தேவபார் சமூகம் இருக்கு. அதனால இன்னைக்கு போராடி இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க அந்த அடையாளத்தோட வாழ்றாங்க. பார்த்தீங்களா? கண்டிப்பா இது பின்னால பெரிய வெற்றி அவங்களுக்கு அமையும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. வருகிற அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி அன்றைக்கு இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை இங்க பசும்பொன்ல நம்ம நந்தன சிலையில நாங்க கொண்டாட போறோம். ஐயாவோட சிலையில நாங்க கொண்டாட போறோம். இந்த வட்டம் நாங்க பெரிய ஒரு மாஸ் காட்ட போறோம். இருக்கிற எல்லாரும் ஒட்டு உழைச்சு இதுக்காண்டி காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து எல்லாம் வர்றேன் இருக்காங்க. கண்டிப்பா அதாவது அங்க போக முடியாதவர்கள், பசும்பொன் செல்ல முடியாதவர்கள், சுத்து வட்டாரத்தில் இருக்க அனைத்து தேவமாரும் தேவமார் சார்ந்து அனைத்து சாதிகளும் வருவாங்க. எல்லாரும் இந்த வட்டம் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நம்ம முக்குளத்தோர் இங்க காட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்றேன், நாங்க இருக்கோம், பெரிய அளவுல இருக்கோன்றத இந்த அக்டோபர் 30 காட்டுவோம் சென்னையில. அதுதான் எங்களோட ஒரு லட்சியம். இனி வரும் வர இது கூடும், பெரிய லெவல்ல கொண்டாடுவோம். நாங்களும் இது ஒரு பசும்பொன்னாக நந்தனத்தையும் நாங்க உருவாக்குவோம். தேவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அதான் பசும்பொன். அதனால இருக்கிற இடங்கள்ல பூரா தேவரை கொண்டாடி நாங்க பெருசா காட்டுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தேவர் சிலை தான் நம்மளோட அடையாளம். நம்ம இருக்கிற அனைத்து பகுதியிலும் ஒரு தேவர் சிலை தான், அதான் நம்மளை காக்கும். அது மாதிரி நமக்கு ஒரு அடையாளம். இங்க சென்னையில நமக்கு ஒரே அடையாளம் நந்தனம் தேவர் சிலை. இன்னைக்கு இந்த சென்னையில இருக்க முக்குளத்தூர் பூரா காக்குறது அது நந்தனம் தேவர் தான். அவரை நம்ம அன்னைக்கு பெருசா கொண்டாடி வணங்குவோம். இங்க வழக்கறிஞர் பிரதர் சந்துரு அவர் தான் இவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வழக்கறிஞரா இருந்து சட்ட ஏன் சொல்ல வரேன்னா சட்ட சப்போர்ட் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பேக் போன். ஏன்னா நீங்க தொழில் பண்றதுல பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்கு. பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், அதை சந்திக்கணும்னா கண்டிப்பா ஒரு சட்ட வல்லுநர் தேவை. பிரதர் நீங்க கலந்துக்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏன்னா சட்ட ரீதியா நீங்க அவங்களுக்கு பண்ற, ஏன்னா இதுல பெரிய ஒன்றும் வருமானம் இருக்காது. ஒரு சங்கத்துக்கு உதவுறோம்னா அதுல பெரிய வருமானம்லாம் இருக்காது. அது ஒரு சேவையா தான் அவர் பண்ணுவாரு. கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு அது ஒரு சேவையா போய் சென்று சேரும். இன்னும் மேலும் மேலும் உங்களை சிறப்பா வளரணும். சட்ட சப்போர்ட் தான் மெயின். அது கண்டிப்பா இவங்களுக்கு கிடைச்சு இவங்க எல்லா விஷயமும் இனிமேல்
இந்த பசும்பொன் ஓட்டுநர் தொழிற்சங்கத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் நிற்பேன், அதை சொல்லிடுறேன். ஆமா, எங்க எப்பனாலும் நான் நிற்பேன். முக்குளத்தூர் எங்க கூப்பிட்டாலும் நான் நிற்பேன். இந்த என் கூட வந்து ஒன்றிணைந்து நம்ம கொடியில எல்லாருக்கும் இந்த கொடி சொந்தம். அந்த கொடியை கட்டுனதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கெல்லாம் இணைந்து பயணிப்போன்னு நான் தெரிவித்துக்கிறேன். முக்குளத்தூர் மூடிய மாரீஸ்வரனுக்கு இன்னைக்கு நேரத்தை ஒதுக்கி வந்து எனக்காண்டி இந்த கவரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.